நாய்ஸ் பொல்யூஷன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது யார் அதிகமாக செய்கிறாங்கன்னா ஹியூமன்ஸ் தான். ஹியூமன்ஸ் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நம்ம கையில் தான் இருக்குது, கையை தாண்டி போகலை, கையில் தான் இருக்குது. அப்போது நம்ம அதை தாராளமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குது. ரைட், தெருக்கு மேரேஜ் ஹால்ஸ் இருக்குது. அண்ட் தெருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கோவில்களும் நிறைய வந்து ரிலீஜியஸ் பிளேசஸ் சொல்லக்கூடிய மசூதிகளும் நிறைய வந்து சர்ச்சஸ்களும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா லைக் தெரு வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ எல்லாருமே நம்ம செஞ்சோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நியூசன்ஸ் ஏற்படும். ரெகுலராக ஒரு சில கேசஸில் பார்த்திங்கன்னா நியூசன்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிலீஜியஸ் பேஸ்லேயும் அண்ட் வந்து மேரேஜ் ஹால்ஸ்லேயும் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் தலைவலி தாங்க முடியாமல் எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரெஸ் ஆனவங்களும் இருக்காங்க. நம்மளுடைய ஹாப்பினஸ் ஃபன் வந்து எப்பயுமே நியூசன்ஸாக மாறக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை வந்து மைண்டில் ஏற்றிக்கோங்க. அண்ட் முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய ஓல்டேஜ் ஹோம்ஸ் இருக்குது, எல்டர்லி பர்சன்ஸ் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, சைலண்ட் ஜோன்ஸ் இருக்குது, நியூலி பார்ன் சில்ட்ரன்ஸ் வந்து பார்ன் ஆகிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஸ்கூல்ஸ் மாதிரியான இடங்களில் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதும் அண்ட் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வீட்டில் இருக்கவங்களும் சரி, ஹாஸ்டலில் இருக்கவங்களும் சரி, பிஜியில் இருக்கவங்களும் சரி, அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி மோல்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை ஃபாரினுக்கு போகிறதுக்கோ ஆப்ஷன்ஸ் வேணுமா அப்படின்னா எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறது ரொம்ப டஃப். படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப தெரியும். நைட்டு பகலும் வந்து ஷெட்யூல் மாற்றி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா மெடிடேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் மட்டும் மெடிடேஷன் மாதிரியான அவேர்னஸ் இல்லை. ரியல் டைம்லேயும் எல்லா ரிலீஜன்ஸ்லேயுமே மெடிடேஷனுங்கிறது ரொம்ப காமனான ஒரு ஃபேக்டர் தான். ரிலீஜன் வைஸ் மெடிடேஷனுங்கிற வார்த்தை வந்து வேறு டேர்ம்ஸில் வச்சுக்கிறாங்க தவிர, பட் எல்லாரும் தியானம் செய்கிறதோ இல்லை வந்து லைக் ஜபம் செய்கிறதோ இல்லை வந்து நம்ம வந்து ப்ரேயர்ஸில் வந்து நம்ம செய்கிறதோ வந்து வெரி காமனான ஒரு விஷயம். இது எல்லாருமே அடாப்ட் பண்ணக்கூடிய விஷயம். எல்லாரும் அந்த சைலன்ஸ்னு ஒரு விஷயத்தை அடாப்ட் பண்ணுறாங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாதவங்களும் சரி, ரெக்கவர் ஆகிறவங்களும் சரி, நிறைய பேர் வீட்டுக்கு வந்து தங்கி இருந்திருப்பாங்க. அவங்க ஆக்சிடென்ட்டோ இல்லை ஏதோ ஒரு சிக்னஸ்லேருந்து ரெக்கவர் ஆகும் போது அவங்களுக்கு அது ரொம்ப வந்து தலைவலியையும் அதிகமான ஸ்ட்ரெஸ்லையும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸையும் அதிகமாக கொடுக்கும்.